கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்னைப்பர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுமன் குமாரி அப்படிங்கிற இவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லையோர பாதுகாப்பு படை பிரிவுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அவங்க தான் இவங்கள வந்து ஒரு ஸ்னைப்பரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சுமன் குமாரி அப்படிங்கிற நபர். சரிங்களா? இவங்களை பத்தி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். அடுத்தது, which is the leading country in chip manufacturing அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சிப் தயாரிப்பு கட்டமைப்பில் முன்னிலை வகிக்கும் நாடு எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சவுத் கொரியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? சவுத் கொரியால தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்றாங்க. தைவான்ல அதிகமான ரிசோர்சஸ் இருக்கும், ஆனால் சவுத் கொரியால தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்றாங்க. சவுத் கொரியா ஃபர்ஸ்ட், தைவான் செகண்ட், சைனா தேர்டு, ஃபோர்த்து தான் வந்து ஜப்பான் நமக்கு வருவாங்க. ஸோ சவுத் கொரியா தான் லீடிங் மேனுஃபேக்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வில் பி ஆப்ரேஷனல் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலுரு வேக ஈநுழை திட்டம் எங்கு செயல்பட உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எங்க அப்படின்னா கல்பாக்கத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கே அதை இனாகிரேட் பண்ண போறாரு. சரிங்களா? ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னா அது நியூக்ளியர் ரியாக்டரோட ஒரு டைப் தான். ஸோ அதை தான் வந்து நம்ம கல்பாக்கத்தில் பண்ண போறாங்க. சரிங்களா? அடுத்தது, வேர் இஸ் த இந்தியன் நேவல் பேஸ் INS ஜடாயு லான்ச் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. INS ஜடாயு என்னும் இந்திய கடற்படை தளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். எங்கன்னா நமக்கு லட்சத்தீவுகளில் தான் இந்த INS ஜடாயு அப்படிங்கிற நேவல் பேஸ் அப்படிங்கிறது, அதாவது கடற்படை தளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், consider the following statements. Rupa Tarakasi of Odisha has received GI tag. Banglar Muslin of Odisha has received GI tag அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒடிசாவை சேர்ந்த ரூபா தரகாசி புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒடிசாவை சேர்ந்த பங்களார் மஸ்லின் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பொருட்களுக்குமே வந்து நமக்கு GI டேக் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நேற்று நிறைய பொருட்களுக்கு வந்து GI டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டிஎன்ஏல பார்ப்போம். ஸோ ஒடிசாவை சேர்ந்த ரூபா டரகாசி அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பங்களார் முஸ்லீம் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்கு. இது வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? ஒரு கைவினை பொருள், ஒரு ஹேண்ட்லூம் ப்ராடக்டா வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒடிசா கிடையாது, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்கனால ஒன் ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 क्वेश्चन பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 क्वेश्चन வின் பண்ணலாம். தேங்க்யூ.